ஹாய் எல்லோருக்கும். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பீன்ஸ் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, சோம்பு, 4 பல் பூடு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கணும். 2 காஷ்மீரி மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே கடாயில் நல்ல தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கப் அளவு நறுக்குன பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது பீன்ஸு, அவரைக்காய் இல்லைனா கோவக்காய் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீன்ஸ் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வேக வைக்கணும். இல்லைனா எண்ணெயிலேயே நீங்கள் அப்படியே தண்ணி தெளிக்காமல் வேக வைக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா பவுடர், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப போட்டு வதக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக கலந்ததுக்கப்புறமா 1 கப்பு நான் வடித்த சாதம், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலை தூவி நல்லா இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டான ஒரு பீன்ஸ் ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல அப்பளம் இல்லைனா ஒரு பிளெயின் ஆம்லேட் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.